மண்டபம் இருக்குல்ல வணக்கம்ண்ணே. இல்லை கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தேன். நான் பெருமளத்தில் வந்து பெருமுடி தான் பெருமளத்தில் முதல்ல நான் தான் பண்ணேன். ஓகேவாண்ணா? ஓகே ஓகே தேங்க்யூ. ஒன்றும் கம்மியாக தான் போகுது. ஒன்றும் சிம்பிள் வேஜ் போகுது. க்யூட்டாக போகுது. நம்மளும் ஒரு ரேட் கொடுக்கலாமா? Thank you.
என்ன மீடியா சார்? உதயகம் ஆ உதயகம் உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதேகன் என் கண்ணுறங்கால் உன் ஜென்மங்களும் ஏக்கங்கள் தீரும் வசீகரா என் நெஞ்சினிகள் உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதேகன் என் கண்ணுறங்கால் உன் ஜென்மங்களும் ஏக்கங்கள் தீரும் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாதானே இங்குகிறேன் இங்குகிறேன் உன் நினைவால் நான்
கிரண். We are miss. Excuse me, side please, ma'am. சென்டர் வரல சார். சார் சென்டர் வாங்க சார் கொஞ்சம். சார் சார் ஒரு ரெண்டு பேர் சார் ரெண்டு பேர் சார் ரெண்டு பேர் We welcome all the guests here. We have our honoring of our zone chairperson, Lion Venkata Krishnan. A huge round of applause.
District Governor, Lion Manikam sir.
குட்டீஸ்லாம் மேலே வாங்க, மேலே வாங்க டான்ஸ் வாங்க. கட்டுமல்லி கட்டி வச்சா, வட்டை கருப்பு புட்டு வச்சா, சந்திரனில் நண்டு வச்சா, சார பாம்பு இடுப்பு வச்சா, நட்சத்திரம் தொட்டு வச்சா, கரும்பு தோது நெத்தி வச்சா, இஞ்சி வட்டி கண்ண வச்சா, இம்மா தூண்டு வைக்க வச்சா, நெத்தி பொட்டில் என்ன தூக்கி பொட்டு போல வச்சா போல, பட்டு ஊர பார்க்க கண்ணு பட்டு வந்த வல்ல, தெக்க பல்லு வாராத்துன, உச்சுக்க துணை ராத்துன, பத்துன்னு பத்தியே உச்சா தட்டா தட்டா வாழ ரஞ்சிதமே, 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 மனச கலைக்கு மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே, ஒன்ன வாதாடு மலிக்க கொஞ்சனுமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே, மனச கலைக்கு மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே, ஒன்ன வாதாடு மலிக்க கொஞ்சனுமே. வந்தது வந்தது மனசு சத்திரமே சத்திரமே நித்திர 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 கேடு சித்திரமே சித்திரமே கட்டுமல்லி கட்டி வச்சா கலகலக்கா பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரா பாம்ப இடுப்பு வச்சா வச்ச பொட்டில் உன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் கொட்ட வச்ச வல்ல உச்சகட்டு நேரத்துக்குள்ள உச்சங்கட்டார் வந்தா வல்ல ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே. அலங்காத அள்ளி நிலான மோட்டு நின்னானே, அலங்காத அத்த மகான வந்தானே, அஞ்சகாரு தந்தாலே, மல்ல பூத்து மூலிகைய முச்ச தந்தாலே, ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க, அடி சந்தானமே சந்தானமே, முத்து பெத்த ரத்தினமே, ரஞ்சிதமே, 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 மனச கலைக்க மந்திரமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே, ஒன்ன வாதடு வலிக்க கொஞ்சனுமே. என்னமாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம் அப்படிங்கிற எங்க கட்டுமல்லி கட்டி வச்சா கலகலக்க பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரா பாம்ப இடுப்பு வச்சா வச்ச பொட்டில் உன்னைய தூக்கி நெத்திக்கு மத்தியில் ஒட்ட வச்ச வல்ல உச்சக்கட்டு நேரத்துக்குள்ள உச்சங்கட்டா தொட்டா பல்ல ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை உதட்டு வலிக்க கொஞ்சமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை உதட்டு வலிக்க கொஞ்சமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நித்திர 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 கேடு சித்திரமே சித்திரமே ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே. ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கடா வந்து ஆட மாட்டேங்கிறேன். மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற நான் ஒத்தையிலா
போறேன். வாசல பாக்குற கோலத்தை காணோம், மாலையில சிந்துற தண்ணிய காணோம். சோழி தேடி போன காணாத தூரம், கூட்டுக்கார நெஞ்சில் காலாத பாரம். காத்திருந்து காத்திருந்து கண்ணு பூத்திடும், ஈரமான கண்ணோரம் கப்பலாடும். மல்லிப்பூ சூச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வரப்போற, மச்சான் எப்போ வரப்போற, மச்சான் எப்போ வரப்போற. ஹெவி பர்ஃபார்மன்ஸ். தூரமா தூரமா போனது துக்கமா மாறும், பக்கமா வாழ்வது போதும்னு தோணும். ஊரடங்கு நேரம் ஊராசை நேரம், கூடி போகும் போது தூங்காம வேகும். அங்கனையும் இங்கு நானும் என்ன வாழ்க்கையோ, போதும் போதும் சொல்லாம வந்து சேரும். மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வரப்போற, மச்சான் எப்போ வரப்போற. முத்தரக்க பார்த்து நானும் வெக்கி விட போறேன். அட எத்தனை நாளே கோமேது, பெருமூச்சுல துணிக்கொடி ஆடுது, துணி காயுதே. நல்ல காதல் போல நாம் எல்லாம் பேசும் நேரம், சத்தம் கீதம் கேட்டா பொய்யாக தூங்க வேணும். மச்சான் எப்போ வரப்போற, மச்சான் எப்போ வரப்போற. தூங்காம வந்து என்ன சொக்கி விட போற. ஒரு சால் ஒன்று சார், ஒரு சால் முருகன் சார்
நீ பொட்டு வச்ச தங்கக் குடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம், ஜோரான தங்கநடம். அட நீ தங்கக் கட்டி, சிங்கக் குட்டி. உன் பேரைச் சொல்லு, பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்கக் குடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம், ஜோரான தங்கநடம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்லை, அரசி பாருந்தி உலகத்துல. அண்ணனுனா அண்ணனையா, அன்புள்ள மன்னரையா. ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா. நீ ஒட்டு வச்ச தங்கக் குடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம், ஜோரான தங்கரதம். வெற்றியெல்லாம் உங்க கூட வரும், நீங்க போற இடம் நல்ல பெருமை பெறும். சத்தியத்தை தினம் காத்து வரும், அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான். நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான். நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தான். அட நீ தங்கக்கட்டி, சிங்கக்குட்டி. தன்னதா 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 தன்னதா. நீ பொட்டு வச்ச தங்கக் குடம், ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும், ஜோரான தங்கரதம். அட நீ தங்கக் கட்டி, சிங்கக் குட்டி. இனி உன் பேரைச் சொல்லு, பட்டி தொட்டி. Can start with the proceedings. We welcome you all for the Zone Social
of Lion Venkatakrishnan sir. We request Zone Chairperson Lion Venkatakrishnan to please come onto the dais to give his welcome address. A warm good evening and welcome to you all. And from the bottom of my heart, I thank one and all for taking your time out and gracing this occasion. And first, I welcome my governor, who is known for his inclusiveness. In fact, he is a forerunner for all the future governors who have given ample and equal opportunity to everyone. Welcome, Governor, to the Zone Social, and also for thank you for having confidence on me and giving me this wonderful opportunity to be the Zone Chairman. I also welcome the Cabinet Secretary and Cabinet Treasurer Ravi STT and CT Natesan, who are the two pillars of this Cabinet and who have always helped me whenever I sought for their guidance. Thank you and welcome to the Zone Social. I also welcome my Region Chairman, MJ Farida Seth, who is known for her love, affection and care, and who is also known for her wonderful support and able guidance. I also welcome my co-zonees, Srinivas Madela and Andal Rajaram for this August gathering. And they belong to the second generation of Lions, yet without having any ego, they have moved with me freely and they have been a part of my family. I welcome all the Diamond Region Chairmen and Diamond Zone Chairmen who have been very encouraging, supportive, and whenever they were always encouraging me. So welcome to the gathering. I also welcome the PSTs and DCs of all my 7 clubs who have been here. And this function would not have been a grand success without the able support and guidance of the presence of the President of Bright Vision, T. Pandian, the President of Golden Hands, Sri Jaraj, and the Treasurer of Wisdom, L. Murugan, who have tirelessly worked day and night to make this function a grand success. In fact, I should thank my governor for giving wonderful 7 clubs who have been always very supportive, very encouraging, and who have been part of my family. And they have cooperated with me to the fullest extent. And without any exception, all the clubs have played their part to the maximum. I thank all the clubs, and especially my home club, Bright Vision, because being the home club, they have taken a very number of efforts to make this, not only this event, very happy. In fact, my club was so happy when my name came up as a zone chairman, and I became a member of the line because of my present secretary, Lion Shanmuga Perumal and Ra Ramesh. It is who had compelled me to become the member of the Lions some 9 years ago. So I sincerely thank them, and I thank all my senior DCs, including Dakshinamurthy sir, Lion Dorai sir, V. Uday Kumar sir, who happens to be my colleague, Karthikeyan sir, and of course my treasurer, G.K. Sridhar, and first vice president, Rail Rajendra Kumar, and all other members of my club. Similarly, my sincere thanks to Rail Ashok Nagar, who have been very friendly, who have been very affectionate. Not only they made the work easy as a zoning, but also they were so cooperative. Whenever we organized any event, they came forward to do the help. Thank you to the president, Kumar, secretary Jay Kumar, and the treasurer Kandavel, and all other club members. My sincere thanks to Golden Hands, because Golden Hands every day innovative projects, new issues, new ideas every day. Similarly, when we sought for their help, even for registering on a district event or for any event, they were fully cooperative with the zoning. So thank you to the President Sri Jaraj, Secretary Shruti Anand, and the Treasurer Kalpana. Similarly, my heartfelt thanks to Wisdom, President Ilango, Secretary Saktivel, and Treasurer Lion Murugan, followed by their DC, Benz Vijay Raghavan, who have been very helpful, all projects, mega projects, and they have done the things in an exemplary and in an excellent way. Thank you. My sincere thanks to South Central, all being led by stalwarts. When South Central was given to me, I was a little bit afraid, because I am very young in the field of Lionism, and the people from South Central are very, very stalwarts and seniors.
but they always saw to it that I was in a comfort zone with them, thanks to the entire club members of South Central. My sincere thanks to Marina Garden as well as to Metropolis for their wonderful cooperation with me. In fact, today, if I'm here before, in the midst of you all, I can safely and boldly say, two people were mainly responsible for my success. Of course, in my early age, I'll be failing in my duty if I don't say thanks to my parents. Because you all know that being a visually impaired, the stigma that the society gives as well as the various other hurdles the society creates, it was purely through the determination and willpower of my parents. Today I am here. Without them, I don't think I would have achieved so much. Secondly, my better half, my wife, who always wants to be from behind. She never wants to come before the scene. She always wants to see my success from behind. She is my best and the critic. She always puts me the harsh realities of the life. But anyway, whatever today I am, the entire concept of my success goes to my wife. You all know that I'm an advocate. Besides which, I'm also associated with various other organizations. And day in and day out, I am always busy. It is purely my wife who takes care of the entire family and who never bothers for herself. She always wants that I should be happy, who always dreamt that whatever I do, that I should succeed. In fact, right from my dressing style to right from my food habits, everything is very well meticulously taken care by my wife. And it's time for me to say a big thanks to my wife. Similarly, to my children. In fact, my wife has trained my children in such a way. Now, at this tender age, they have started guiding me. So, I can never forget the various assistance done by my children. Similarly, my younger brother, I always used to say, who is like also always feeling that he should be from behind and enjoy my success. That is my club president, my office associate, T. Pandya. His dream was only for my success. And if I am happy, he is happy. If I succeed, he will enjoy the success. In fact, two people, as I said earlier, my wife and T-Pan both have always been behind the scene to enjoy my success. So I thank both of them again. In fact, this society, as you all know, full of stigmas, full of taboos, and full of wrong myths which are carrying on in this world. People say that I have achieved everything in this world. I have come on a long way. But still I feel the tireless efforts which I am putting day in and day out to bring the society out of stigma has been a never-ending process till date. And we are fighting day in and day out, not only for the success of the differently abled in particular, but for the entire community who are downtrodden, oppressed and depressed. And we are unable to say that the hurdles that are being created by the society is so unbelievable and unrealistic. And sometimes நம்ம தமிழில் கொலாக்கியாக சொல்லுவோம், அதாவது என்னென்னா உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் பிறந்தோம். But the various hurdles the society is creating to the people who are with physically challenged is innumerable. And though we are not tired of fighting all these challenges, yet we say that we need a sensitization. The people should be sensitized and they should stop sympathizing and they should go with empathy and understanding the realities and requirements of the life. I thank one and all for coming here and gracing this occasion, and I hope that I will continue this friendship and cherish this friendship for the rest of my life. Thank you. Thank you, sir. That was a very enlightening speech. We have a small video of Lion Venkatakrishnan, sir. ஆகி உயிராகி உண்மையுமாய் என் மையமாய் யானெனத் தென்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்தவனே. நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயும் என பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உலகம் புவியீர்ப்பு விசையால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பு என்ற விசையால் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கதையின் நாயகன் ஈன்ற பொழுதும் பெருதுவக்கும் தன் மகன் சான்றோன் எனக் கேட்ட தாய்
என்ற வள்ளுவனின் வாக்கை நிறைவேற்றி தன் தாய்க்கு பெருமை சேர்த்த மகன். இவரின் தந்தை சீனிவாசமூர்த்தி அவர்கள் ஆந்திர மாநிலம் திருப்பதியை பூர்வீகமாக கொண்டவர். இவரின் தாய் ஆந்திர மாநிலம் ஆதோனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர்களுக்கு திருமணம் நடைபெற்று நித்யா, ஸ்ரீவித்யா, சந்தியா என்ற 3 பெண் குழந்தைகள் பிறந்தன. ஆனாலும் ஆண் பிள்ளை பிறக்கவில்லையே என்ற ஏக்கம் இவரின் பெற்றோர்களுக்கு இருந்தது. ஆகையால் அவரின் தந்தை திருப்பதி வெங்கடாச்சலபதியை வேண்டிக் கொண்டார். அவரின் தாயார் குருவாயூர் கிருஷ்ணனிடம் வேண்டிக் கொண்டார். வேண்டுதலின் பலனாக 1975ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் நாள் நெல்லூரில் இந்த கதையின் நாயகன் பிறந்தார். வெங்கடாச்சலபதியின் அருளாலும் குருவாயூர் கிருஷ்ணன் அருளாலும் பிறந்ததால் வெங்கட கிருஷ்ணன் என்ற நாமத்தால் அழைக்கப்பட்டார். பிறப்பால் தன் கண் பார்வையை இழந்தாலும் அவர் கனவுகளை இழக்கவில்லை. தனது ஆரம்ப கல்வியை செயின்ட் லூயிஸ் பள்ளியிலும் தன் உயர்கல்வியை மயிலாப்பூரில் உள்ள கேசரி மேல்நிலைப் பள்ளியிலும் படித்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் என்ற பாடத்தில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றார். அதற்காக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்த மாண்புமிகு அரங்கநாதன் அமைச்சர் கையில் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றார். மேலும் அதற்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் கொடுத்தது. விவேகானந்தார் கல்லூரியில் இளங்கலை வரலாற்று பாடத்தையும் சட்டக்கல்வியை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி சென்னையிலும் பயின்றார். மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா சென்னை பல்கலைக்கழகத்திலும் பயின்றார். 1999ஆம் ஆண்டு தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். மூத்த வழக்கறிஞர் திரு வி நாராயணசாமி என்பவரிடம் ஜூனியராக சேர்ந்து பிராக்டிஸ் செய்து வந்தார். அப்பொழுது அதே சீனியரிடம் ஜூனியராக பிராக்டிஸ் செய்து வந்தவர்தான் டி பாண்டியன். இவர்கள் இருவரும் சேர்ந்து பழகி நண்பர்களானார்கள். அப்பொழுது அந்த நண்பர் சொன்னார், உனக்கான உலகம் இதுவல்ல, உனக்கான தலம் இதுவல்ல, என்னோடு வெளியே வா, இந்த உலகத்தையே உனக்கு சுற்றி காட்டுகிறேன் என்று நம்பிக்கை விதையை விதைத்தார். தனது குடும்ப நபர்களையும் தாண்டி 3ஆவதாக ஒரு நபருடன் வெளியூர் செல்லும் முதல் பயணம் கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் சென்று வழக்கு நடத்தினார். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து அலுவலகம் அமைத்து தனியாக வழக்கு நடத்த ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு கோயம்புத்தூர், மதுரை உயர்நீதிமன்றம், கல்கத்தா உயர்நீதிமன்றம், பாம்பே உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் போன்ற அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்குகளை நடத்தி தடம் பதித்துள்ளார். மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் என்பதற்காக எந்த ஒரு நீதிமன்றமும் தனிப்பட்ட சலுகை வழங்காது. அனைத்து வழக்கறிஞர்களைப் போலவே இவரையும் வாதங்களையும் ஆதாரங்களையும் கேட்டு உத்தரவுகளை கொடுப்பார்கள். இவரின் வாத திறமைகளை, வழக்கு நடத்தும் விதங்களையும் பார்த்து பல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவரை பாராட்டி உள்ளனர். சராசரி வழக்கறிஞர்களை விட வழக்கின் வாதத்தின் போது அழுத்தம் திருத்தமாக தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கும் விதம் பாராட்டுக்குரியது என பல நீதிபதிகள் பாராட்டியுள்ளார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் கூட பாராட்டியுள்ளார்கள். பல்வேறு டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சட்டம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். சன் டிவி, கலைஞர் டிவி, ராஜ் டிவி, பொதிகை டிவி போன்ற நேரலை சட்டம் சார்ந்த கேள்விகளுக்கு பல்வேறு நிகழ்ச்சியில் பதிலளித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இவர் முன்னோடியாக திகழ்ந்ததால் பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்கள் இவரை பாராட்டி உள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு நெப்போலியன் அவர்கள் பாராட்டி விருது வழங்கினார். நேத்ரோதயா தொண்டு நிறுவனம் பாராட்டி விருது வழங்கியது. தமிழ் இலக்கிய பாசறை பாராட்டி விருது வழங்கியது. 2013ஆம் ஆண்டு தமிழக அரசு பாராட்டி விருது வழங்கியது. பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிடம் இணைந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எவ்வாறு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அரசின் நலத்திட்ட உதவிகள்
எந்த வகையான படிப்புகளில் சேர்ந்து படிக்க வேண்டும் என பல செமினார்கள் நடத்தியுள்ளார். நீதிமன்றங்களில் இவரின் வாதத் திறமைகளை கண்டு பல்வேறு முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களுக்கு இவரை வழக்கறிஞராக நியமித்துள்ளார்கள். இவருக்கு 2015ஆம் ஆண்டு திருமதி சத்யபிரியா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. சவித்ரா என்ற மகள் 1ஆம் வகுப்பு, ஸ்ரீ வாட்சன் என்ற மகன் UKG. இருவரும் சென்னை கோபாலபுரம் TAV பள்ளியில் பயின்று வருகிறார்கள். ஒரு ஆண் தன் வாழ்க்கையில் 4 பெண்களுக்கு கடமைப்பட்டவர். தன்னை பெற்றவள் தாய், தன்னோடு பிறந்தவள் சகோதரிகள், தனக்காக பிறந்தவள் மனைவி, தன்னால் பிறந்தவள் மகள். இவை அனைத்தும் ஒரு சில ஆண்களுக்கு அமையும், ஒரு சில ஆண்களுக்கு அமையாது. இவை அனைத்தும் அமைந்து தன் கடமையை சிறப்பாகவும் பொறுப்பாகவும் செய்து வருகிறார். ஒரு ஆணாக மட்டுமல்ல, ஒரு மனிதனாக தாம் செயல்பட வேண்டும் என்று எண்ணி தான் வாழும் இந்த சமூகத்திற்கு பல்வேறு தொண்டுகளை ஆற்றி வந்தாலும் முறையாக சமூகத்தாலும் இந்த உலகத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட தொண்டு நிறுவனம்தான் அரிமா இயக்கம். 2014ஆம் ஆண்டு சென்னை பிரைட் விஷன் சங்கத்தில் சார்ட்டர் உறுப்பினராக சேர்ந்தார். இந்த சங்கத்தின் பெயருக்கு ஏற்ப கண்தானம் செய்வதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, கண்தானம் செய்வது போன்ற சேவைகளை சிறப்பாக செய்து வந்தார். 2016ஆம் ஆண்டு தன் தந்தை இறந்த பின்பு அவரின் கண்களை தானமாக வழங்கினார். 2019ஆம் ஆண்டு சங்கத்தின் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு அந்த ஆண்டின் சிறந்த தலைவருக்கான விருதுகளை பெற்றார். மேலும் அரிமா இயக்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று மாவட்ட தலைவராக சிறப்பாகவும் பொறுப்பாகவும் செயல்பட்டு வந்தார். இவரை பாராட்டும் விதமாகவும் இவரின் செயல்களை அங்கீகரிக்கும் விதமாகவும் நமது மாவட்டத்தின் ஆளுநர் அவர்கள் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மனிதனுக்கும் அதிகாரம் என்ற நோக்கத்தில் இவருக்கு வட்டார தலைவராக நியமனம் செய்தார். மாவட்ட நிர்வாகங்கள் கொடுக்கும் அத்தனை பணிகளையும் தனக்காக ஒதுக்கப்பட்ட 7 சங்க நிர்வாகிகளோடு பேசி நிர்வாக ரீதியிலும் சேவை ஆற்றுவதிலும் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் செயல்பட்டதால் மாவட்ட ஆளுநர் அவர்கள் மண்டல மாநாட்டில் தங்க நாணயம் கொடுத்து பாராட்டினார். பீனிக்ஸ் அரிமா சங்கம் இவரின் செயல்பாடுகளை பாராட்டி விருதுகளை வழங்கியது. தங்கக்கரங்கள் அரிமா சங்கம் இவரின் சேவைகளை பாராட்டி அரிமா சிகரம் என்ற விருதினை நமது மாவட்ட ஆளுநர் மற்றும் தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களிடம் விருது பெற்றார். சாக்சம் என்ற நிறுவனம் இவரை பாராட்டி விருதுகள் வழங்கியது. விருதுகளுக்கெல்லாம் விருது படைக்கும் விதமாக சிறந்த வழக்கறிஞர் என்று கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி இந்திய நாட்டின் ஜனாதிபதி மேதகு ராம்நாத் கோவிந்த் அவர்களிடம் விருது பெற்றார். தமிழகத்தின் சார்பாக விருது பெற்ற இவரை தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பாராட்டினார். இவர் சிவில் கிரிமினல் ரேட் தொழிலாளர்கள் நலம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வழக்கு என பல்வேறு வகையான வழக்குகளை நடத்தி வெற்றி பெற்றாலும் அவர் மனதில் நின்ற வழக்கு மாற்றுத்திறனாளிகளின் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1000 இருந்து 1500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற பொதுநலன் வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் 4,39,000 குடும்பங்கள் பயன்பெறும். இதுவே அவருக்கு மன நிறைவை கொடுத்தன. சராசரி மனிதனுக்கும் வாழ்க்கையில் போராட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கையில் போராட்டம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகள் தன் திறமைகளை நிரூபித்து போராட்டத்திற்கு பிறகுதான் அடுத்த நிலைக்கு செல்ல முடிகிறது. இத்தனை போராட்டங்களும் தடைகளையும் கடந்து வெற்றிகரமாக இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டார். ஆனாலும் இவரின் போராட்டம் தொடரும். 2 காரணங்களுக்காக. 1, தன்னை நம்பி வரும் கட்சிக்காரர்களுக்காக நீதிமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் வாதாடுவார், போராடுவார். 2,
விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடுவார். Our District Governor, PMJF Lion Mohammad Naveen, to please come on to the dais. Request our Cabinet Secretary, Ravi S. Tite, to please come on to the stage. Request our Region Chairperson, Lion Farida Seth, to please come on to the dais. न कर्मणा न प्रजयादनेन त्यागेनैके अमृतत्वमानशुः परेण नाकन्निहितं गुहायां विभ्राजते विशन्ति वेदान्तविज्ञानसुनिश्चितार्थाः सन्न्यासयोगाद्यतयः शुद्धसत्त्वाः ते ब्रह्मलोके तु परान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे दह्रं विपापं परमेश्वभूतं यत्पुण्डरीकं पुरमद्य सग्रस्तम् दत्राभिदह्रं गगनं विशोकस्तस्मिन् यदन्तस्तदुपासितव्यं यो वेदादो स्वरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रगतिलीनस्य यः परस्वमहेश्वरः. Lion Mohammad Naveen would honor our zone chairperson, Lion Venkatakrishnan. I will address Lion Venkatakrishnan, sir. ஏன்னா அவருடைய வீடியோ பார்த்து இன்னும் அந்த தாக்கம் வந்து ஃபேக்டர் அப்படி இருக்குது. ரொம்ப அருமையான சாதனை வந்து வட்டாரத்தில் அவருக்கு முன்னாடியே அதிக சாதனைகள் மேலும் வந்து அதில் அவர் முக்கியமாக எத்தனையோ கேஸு எடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் குறிப்பாக அந்த சேலஞ்ச் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவர்களுக்காக வந்து கிட்டத்தட்ட ஊதியம் மாத ஊதியம் வந்து 1000லேருந்து 500 கிட்டத்தட்ட 4.5 லட்சம் குடும்பத்துக்கு மேலே இவருடைய ஆர்டர்னால அந்த தீர்ப்பினால் பெற்றிருக்கு. அதை தான் அவர் வந்து முதன்மையாக நினைக்கிறாரு. மாதிரி நேஷ்னல் அவார்டு தேசிய அளவில் எத்தனையோ சாதனை புரிஞ்சு அத்தனையோ விருது வாங்கியிருந்தாலும் அந்த தேசிய அளவில் குடியரசுத் தலைவர்கிட்ட வாங்கின விருது அது மிக சிறந்தது. அவருக்கு அது பெருமை. அவருக்கு மட்டுமல்ல, நமது மாவட்டத்திற்கும் அரிமா இயக்கத்துக்கே பெருமை. இது வந்து அவர் சேர்த்து கொடுத்துருக்கிறாரு. இந்த அன்பு சகோதரர் வட்டார தலைவர் அரிமா டாக்டர் ஏ வெங்கடகிருஷ்ணன் அவர் அந்த தலைமையத்தில் எடுத்திருக்கிறார். சிஎஸ்சிடி அண்ட் அவருடைய என்றும் துணையாக இருக்கக்கூடிய பிரைட் விஷனுடைய தலைவர் அரிமா பாண்டியன் அவர்கள். இன்று வெங்கடகிருஷ்ணன் அவர் 2 பேர் தான் சொன்னார். முக்கியமாக அவர் வாழ்க்கையில் அவர் பெட்டர் ஆஃப் அவருடைய அசெட் பிகைன் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் எ விமன் சொன்ன மாதிரி திருமதி சத்யபிரியா அவர்களை அவருடைய துணைவியார் வந்து மிகவும் சிறந்து ஒரு ஒன்று சொல்லும் போது மனசுலேருந்து இன்றைக்கி அவர் இந்த நிலைமையில் இருக்கிறாருன்னா அவர்கள் தான் காரணம். இன்று அவர் ஒரு பிஹைண்டு எப்பயுமே பின்னாடியிலேருந்து செய்வார். அதனால் அவர் ஒரு ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ்லேருந்து அவர் ஃபுட்டு டயட்லேருந்து கம்ப்ளீட்டாக அவங்க தானா. அந்த அளவு மிக சிறந்த தலைவி, குடும்ப தலைவி அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பாருங்கள் அவர் ட்ரெஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க மாப்பிள்ளை மாதிரி வந்து இன்றைக்கி வெங்கடகிருஷ்ணன் ரொம்ப அவர் வீட்டுக்கு போய்
பாண்டியன் போய் அவங்க துறைவேர்கிட்ட சொல்லணும், திருஷ்டி சுற்றி போட சொல்லணும். சிரிச்ச இதில் இந்த 2 குட்டிங்களும் அந்த ஸ்ரீவத்சனும் சவித்ராவும் மிக அருமையாக இந்த காஸ்டியூமும் அவங்க தான் வந்து மேடம் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த பாட்டு, அந்த கலை நிகழ்ச்சி, அந்த அந்த பொட்டு வச்ச அந்த பாட்டு வந்து இவருக்கு பாடின மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த பாட்டு. ஒரு 2 பேர் சொன்னார். இந்த பாண்டியன் அவர்களும் அவர் நாராயணசாமி அவர் இதில் ஜூனியராக இருந்த காலத்திலிருந்து இன்ற வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்து முதல் முறையாக வெளிநாட்டு பயணம், வெளியூருன்னு போனது கோயம்புத்தூர் கம்பைன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் முதல்ல வாதாடி அது இன்னும் மறக்காமல், அதே மாதிரி அவர் சண்முகவேல் இணைத்து இந்த சங்கத்தில் இணைத்து 9 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னும் அப்படி ஒன்று ஒன்றா அருமையாக நம்முடைய வட்டார தலைவர் அருமையாக சொன்னார் போல் அவர்கிட்ட இருக்க சங்கம். ஏன்னா இன்றைக்கி ஃபங்க்ஷனே வந்து வேலண்டைன்ஸ் டே நேற்று நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் இது. ஏன்னா நாள் வந்து அன்றைக்கி ஷெடியூல் இதனால் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். செட்டிங் வந்து ரிசப்ஷன்லேருந்து இங்கே பலூன் ஸ்டேஜிலேருந்து அது அவங்க ஸ்ரீஜா கிட்டே சொல்லிட்டா போதும், டோட்டலாக அந்த இன்டீரியர் டெக்கரேஷனே மாற்றிடுவாங்க. இந்த கேக்லேருந்து பாருங்கள் சைன் பண்ணி அந்த கம்மன்ஸ் இது கொடுத்து பலூன்ஸ்லேருந்து இன்விடேஷனும் அப்படி தான் ஃபுல்லாக ரெட்டில் இந்த லேடரில் ஏணி போகிற மாதிரி அந்த மாப்பிள்ளை பொண்ணு கப்புள்ஸ் வந்து மேலே அவங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அந்த பசங்களும் அதில் இன்விடேஷன்லேருந்து இந்த ஆம்பியன்ஸ்லேருந்து மிக சிறப்பாக நடந்தது. 7 சங்கமும் சொன்ன மாதிரி பிரைட் விஷன், நம்ம விஸ்டம் சங்கம். ஆனால் அவர் வந்து ஒன்றுமே ஒவ்வொரு சங்கத்தையும் சொல்லும்போது ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காரு. அந்த 7 சங்கங்களுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், அந்த சங்கத்தில் யார் யார் சீனியர் லைன்ஸு, அந்த பிரைட் விஷன்லேயும் அந்த சவுத் சென்ட்ரலில் யார் யார் சீனியர் லைன்ஸ் இருக்காங்கன்னு கம்ப்ளீட்டாக அந்த 7 கிளப்ஸுமே தரோவாக ஃபிங்கர் டிப்ஸாக வச்சுருக்காரு. அதுக்காக ஸ்பெஷல் இவர் ஒரு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். மற்ற வட்டார தலைவர்கள் வந்து இதை பார்த்துக்கணும். அந்த மண்டல தலைவர் நம்ம ஃபரிதா சேட் அவர்கள் ஒவ்வொரு இதுவுமே அவங்க போன வாரம் தான் ரீஜனல் மீட் முடித்தாங்க. இன்றும் வந்து அவருடைய அவருடைய ஜோன் சாம்பியன் லைன் ஆண்டாள் அவர்கள் இங்கே இருக்காங்க. லைன் ஸ்ரீனிவாஸ் மடலாவும் இது இருக்காங்க. அதனால் ஒன்றும் அவங்களும் கூட இருந்து இந்த நேரத்தில் ஜோன் சேர்மனுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஜோன் சோஷன் நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். அனைத்து 7 சங்கங்களும் சேவை செய்யக்கூடிய சங்கம் மெரினா கார்டன், விஸ்டம், சவுத் சென்ட்ரல், மெட்ரோபோலிஸ், பிரைட் விஷன். நம்ம பிரைட் விஷன் தான் இந்த நேரத்தில் முதல்ல இந்த சங்கத்துக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நான் அருமையான வட்டார தலைவர் இந்த மாவட்டத்திற்கு அளித்ததற்கு பிரைட் விஷன் அரிமா சங்கத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த தலைவர், வட்டார தலைவர் வெங்கடகிருஷ்ணன் அவர் குடும்பத்தினர் இன்று போல என்றும் மகிழ்ச்சியுடனும் எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்தை தருவான வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி. We would like to honor our zone chairperson. Request our cabinet secretary to speak a few words. Zone chairperson like Venkatakrishnan, our district governor like Mohammad Naveen, my colleague Natesan, Farida madam, co-zonees and all the members of this wonderful zone. A very good evening, and actually seeing the video, I am blinded now because the achievements which he has done, I mean, it would have gone unnoticed had it not been displayed. Venkatakrishnan, you are a motivation to not only so many people, but I think you have even motivated us. And wonderful service you are doing. Please continue to do the wonderful service. The society needs people like you and the challenges which a lot of people are facing. So wish you all the very best and God bless you. You got a wonderful family, your parents. So I think their blessings will always take you through. And of course, your friend Pandian is always there next to you. So thank you very much, and a lovely evening to all of you. Thank you.
Request our Cabinet Treasurer, Lion Nathasan sir, to speak a few words. Our ever smiling zone chairman, Lion Venkatakrishnan, with district governor and other friends. Really, it's a very happy moment for me to offer my felicitations to a lovely brother who stands next to me on my left. இந்த ஒரு 8 மாத காலமாக அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. அதுக்கு முன்னாடி அவரோட எனக்கு ரொம்ப அதிக பழக்கம் கிடையாது. பட் இந்த 8 மாதமாக எந்த விஷயம் சொன்னாலும் சரி சிட்டி, சரி கவர்னர் அப்படின்னு தான் சொல்லுவார் ஒழிய, இந்த டேட்டில் கூட என்ன வேணும், உங்களுக்கு என்ன டேட் இருக்கோ கொடுங்க, எது வேணாலும் எஸ், இந்த டேட் மாற்றணுமா மாற்றிக்குங்க, இடமா ரைட்டு, எதுக்குமே நோன்னு சொல்லாத ஒரு ஜோன் சேர்மன்னா இது நம்ம வெங்கடகிருஷ்ணன். அவ்வளோ ஒரு எல்லாமே ஒரு ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நண்பர். அவர் சிரித்த முகம், அவரோட இதில் நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அந்த மீசை இல்லாத ஃபோட்டோ பார்த்தா எனக்கு இந்த எதிர்நீச்சல் நாகேஷ் ஞாபகம், நாகேஷ் ஃபோட்டோ தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி ஒரு ஸ்மைலிங்கோட எது இருந்தாலும் நான் போராடுவேன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் அந்த ஒரு இடம், அதை நோக்கி தான் அவர் பயணிச்சிட்ருக்காரு. அவரோட வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் அவர் வளரணும், நிறைய விருதுகள் பெறணும், நிறைய மக்களுக்கு அவரோட சேவை போய் சேரணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Request our region chairperson, Lion Farida Seth, to speak a few words. Zone chairperson, Dr. Venkatakrishnan, governor, other dignitaries on the dais, and my dear lovely Lion members, good evening. ஒரு நல்ல மனிதர், லவ்லி பர்சன். டெய்லி என்கிட்ட பேசுகிறேன்னா அவருக்கு தூக்கம் பிடிக்காது. ராத்திரி எந்த நேரம் ஆனாலும் 11 o'clock, சம்டைம்ஸ் 11:30 ஒரு வாட்டிக்கு பேசுகிறாரு. நானாக போகிறோம், இன்றைக்கி வச்சிடலாம், நாளைக்கு பேசலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுவார் என்கிட்ட. இப்போது அவருடைய வளர்ச்சி, அவருடைய சாதனங்கள் எல்லாமே நம்ம இந்த டிவியில் பார்த்தோம். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லாமே எல்லா சகல விதமான சந்தோஷங்களையும் எல்லா வித ஆசீர்வாதங்களையும் தரணும்னு இந்த நேரத்தில் வேண்டிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். We request Zone Chairperson, Lion Venkatakrishnan sir, to honor our district governor and the cabinet team. Sir, okay, we have the cake cutting session now.
A huge round of applause for our zone chairperson, Lion Venkatakrishnan. Now we have the PST honoring. Our zone chairperson, our region chairperson, Lion Farida Seth and Lion Seth would honor our zone chairperson. Our other region chairpersons will honor our zoning. Next we have the PST honoring by our zoning. Request all the clubs to be ready. Now we have all the RCs honoring our zoning. The Diamond RC zonies will honor our zone chairperson. The Diamond zonies are honoring our
We have the PST honoring following this. First club is Lions Club of Chennai, Bright Vision. Request the PSTs to come in. Lions Club of Chennai, Bright Vision. Lions Club of Chennai, Bright Vision. The PSTs. Next we have Lions Club of Chennai, Golden Hands. Following we have Lions Club of Chennai, Royal Ashok Nagar. DC line Radha Rani is honoring our Zoni. Next we have Lions Club of Chennai, Royal Ashok Nagar. Lions Club of Chennai, Wisdom, please be ready. Lions Club of Chennai, Wisdom. Next, Lions Club of Chennai, South Central, please be ready. Next, Lions Club of Chennai, South Central. Request Lions Club of Chennai, Marina Garden to be. Next we have Lions Club of Chennai, Marina Garden. We have Lion CS Balamurugan. Okay.
Lions Club of Chennai, Royal Ashok Nagar. Lions Club of Chennai, Coral is honoring our Zoni. Our Sorry, meeting வர முடியல. My hearty best wishes to you and your own clubs. Best wishes. என்னால வர முடியல. அதான் நெக்ஸ்ட் நேர்ல சந்திப்போம் விரைவில். Okay, my best wishes. Advocate Suresh, if is here, please come near the dais. ஹலோ சிறப்பாக செஞ்சிருக்கீங்க உங்களுடைய ஏற்பாடுகள் எல்லாம் வெரி குட். யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் zone social. My best wishes and I wish you all the best for your future endeavors also. Sorry I couldn't make it. I'm in USA now. I'll be meeting you in the cabinet meeting and as well as DC school also. Wish you all the best. Thank you. Bye. Sincere thanks to my VDG1 for his able, in fact, all along he was my mentor and he was guiding me properly. So thanks a lot for your guidance.
இண்டிவிஜுவல் லேடிஸுக்கு வந்து ப்ரைஸ் அப்படின்னு வச்சுருந்தோம் சர்ப்ரைஸாக. ஸோ நான் கூப்பிடுற அந்த ஆர்டரில் தயவுசெய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ரிக்வெஸ்ட் மேடம் மீனா குமார், ரீஜன் சேர்மன், ரீஜன் 7. Second, Madam Andal Rajaram, Zone 3, Zone Chairman. Third, my Region Chairman, Farida Seth, followed by Zone Chairman Ramani and Varungala RC Line Radharani. Best dress individual woman. கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் 2 வச்சா, சாரப்பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு தோடு நெத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா, இம்மா தூண்டு வெக்கம் வச்சா, நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல்ல, சுத்து பட்டு உரம் பார்க்க கண்ணு பொட்டு வந்த மல்ல, தெத்து பல்லு உரத்துல உச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய உச்ச கட்டம் தொட்டம் வள ரஞ்சிதமே 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 மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன ஓதட்டு வலிக்க கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன ஓதட்டு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கேடுக்கு சத்திரமே சத்திரமே கட்டு மல்லி கட்டி வச்சா கல கல தான் புட்டு வச்சா
ஹார்ட் பீட்டே ஸ்பீட் ஆகுது நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பிளட் சூடாகுது என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாங்குது நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது come on baby let's go on the bullet on the vela பாடிக்கலாம் duet come on baby let's go on the bullet அப்புறம் படுத்துக்கு ஜோர்த்தால ஜோர்த்தால ஏன் உட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்கு ஜோர்த்தால நீ ஜோக்கர்னா ஸ்பேடியஸ் ஸ்டோக்கர்னா காடியஸ் லோக்கல்னா பரட்டி கிரட்டி ஆடனோட டான்ஸ் மாட்டிக்காத வந்து குஸ்ட் பறந்துட்டு பல்ச்சின்னு வெஸ்ட் வீட்ல மோசு உண்டா அஷ்டு குண்டானு பஸ்ட் ஜோர்த்தால ஏன் உட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்கு ஜோர்த்தால ஜோர்த்தால ஏன் உட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்கு ஜோர்த்தால மொத்தத்துல அவ கத்துட்டு கப்பட்டலங்க ஏன் கப்பத்தாச்சு முறுக்கே ஏத்து விட்ட மொத்தக்கு இருக்கே ஏன் தன்னையும் கொஞ்சம் நிறுத்தேன் என் இருமா வைத்தியல்னா பரட்டி கிரட்டி ஆடனோட டான்ஸ் மாட்டிக்காத வந்து குஸ்ட் பறந்துட்டு பல்ச்சின்னு வெஸ்ட் கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா தொட்டாலையா உட்டாதமா வாயாடி மீன் வாடி ஜொட்டால ஜொட்டாலையா உட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத கர்த்தா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் பட்டுக்கு ஜொட்டால ஒன்ன போல வருமா बलवा बिदा दे बल
விடாதே கோலி கோலி பக்கத்துல சிறு குரங்கோலி ஜாலி ஜாலி ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டப்பா ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுட்டப்பா ஜாலியா நீ பாட்டி இது பிரைவேட் பார்ட்டி தான் டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான் Today, 15th of February, we have one of our Lion members selling anniversary, Lion Harish Chandra and his wife Tangasudha. Let's all wish them a very, very happy anniversary. May God bless them many, many years of togetherness, happiness, and stay blessed always.